இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தடிமரம், அதாவது ரவுண்ட் லாக்ங்க. ரவுண்ட் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரி ப்ராசஸ் போகுது, மரத்தை எப்படி எடுத்து நம்ம கட் பண்ணி இது பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுடைய சைஸஸ் லிஸ்ட் வாங்கி நாங்கள் செக் பண்ணிடுவோங்க. ஒன்ஸ் ப்ராப்பராக செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து அவங்களே ஒரு டைம் செக் பண்ண சொல்லிடுவோங்க. செக் பண்ணிவிட்டு தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சைஸுக்கு தகுந்த மாதிரி மரங்கள் நம்ம காட்டுவோம், எந்த லாகில் போகலாம், எந்த மரத்தில் போகலாங்கிறத நாங்களும் சஜஸ்ட் பண்ணுவோம். கஸ்டமர் சைடுக்கு அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுக்குறோம். எங்களுடைய கட்டர் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ஒரு சஜஷன் கொடுப்போம். அவங்களுடைய சஜஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்டாலும் நாங்கள் அதுக்கு தகுந்த எடுத்து கொடுத்துருவோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ங்க. ரெண்டாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டிங்கில் வந்துடுங்க. கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்ஸா மிஷினுக்கு வந்துடும். அந்த பேண்ட்ஸா மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸஸ்லாம் ஸ்லாப் மாதிரி கட் பண்ணிடுவோங்க. மரத்தை வந்து ரவுண்ட் லாக் வந்து ஸ்லாப் மாதிரி கட் பண்ணி அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரீசா மிஷினுக்கு போங்க. ரீசா மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கதவு, நிலவு, ஜன்னலுக்கு தேவையான 5க்கு 4, 4க்கு 3, 3க்கு 2 இந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை வந்து வேஸ்டேஜ் இல்லாமல், முடிஞ்ச அளவுக்கு வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம கட் பண்ணி கொடுத்து போகிறது வந்து ரெண்டாவது ப்ராசஸ்ங்க. மூணாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங்க்கு போயிருங்க. ஓகேங்களா? சீசனிங்க்கு நம்ம போச்சுன்னா அது 1 வீக் to 2 வீக்ஸ் ஆகலாங்க. மரத்தினுடைய மாய்ச்சர் கண்டென்ட்டை பொறுத்து நம்ம 1 வீக் ஆர் 2 வீக் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் சீசனிங்கில் இருக்கும், ஒரு நாள் எடுத்து வெளியே வைப்பாங்க, அடுத்த நாள் சீசனிங்கில் இருக்கும், எடுத்து வெளியே வைப்போம். இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துடைய மாய்ச்சர் கண்டென்ட் எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 வீக் to 2 வீக்ஸ் வரைக்கும் இது போகலாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சீசனிங் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் நெக்ஸ்ட் வந்து பிளைனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. பிளைனிங் ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலைப்பு, மட்டம் தள்ளுறதுங்க, தட்டு, தரணை, காடி இதெல்லாமே முடிச்சுட்டுங்க வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பென்ட்ரி ஒர்க்குங்க. கார்பென்ட்ரி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அவங்களுக்கு தேவையான நிலவு, ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே ஒரு உருவமாக நாங்கள் செஞ்சு ரெடி பண்ணிடுவோங்க. அந்த கார்பென்ட்ரி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, தெர்மைட்டு இதெல்லாமே முடிஞ்சிருங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போவோங்க. சிஎன்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு வேணுங்கிற டிசைன்ஸ், டோரில் கஸ்டமர் கேட்குற டிசைன்ஸ் நம்ம கொடுத்துடலாம். ஒரு 1500+ டிசைன்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. அது போக கஸ்டமர்ஸ் கேட்குற டிசைன்ஸ் நம்ம கொடுத்துடலாங்க. கடைசியாக வந்து அந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பாலிஷ் வேணும்னா பாலிஷ் நீங்கள் கேட்குற மாதிரி பாலிஷ் நம்ம போட்டு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை ஃபினிஷ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி கொடுத்துடலாங்க. இந்த டெலிவரி கொடுக்குற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் சைட்லேருந்து எங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம செய்கிற கார்பெண்டர், நம்ம சைடில் கார்பெண்டர் டீம் இருக்காங்க. அவங்கள வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவும் நேர்த்தியாகவும் உங்கள் திருப்திக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துடலாங்க.